வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸு ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு முன்னாடியிலேருந்து நைட் வரைக்கும் பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபீஸும் யூஸ்ஃபுல் நினச்சி நான் வாங்கியிருக்க ஒரு ப்ராடக்ட்டு அமேசான்லேருந்து வந்திருக்கு. அதை அன்பாக்ஸ் பண்ணுறதையும் காமிக்கிறேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற ரிவ்யூவும் கண்டிப்பாக தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போது முதல்ல நான் வீட்டுக்குள்ளே இருக்க செடிக்கான தண்ணியெல்லாம் மாற்றிட்டுருக்கேன். இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ்லாமும் வளர்த்து பாருங்கள். ஒரு சின்ன டம்ளரில் கூட நீங்கள் வளர்க்கலாம். கிளாஸ் டம்ளர் இல்லை பவுல் கப் எதில் வேணாலும். மணி பிளான்ட்லாம் ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். ஸ்வீட் பொட்டேட்டோ கூட எப்படி வெறும் தண்ணியில் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விளாக் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அந்த பிளான்ட்ஸுக்கான தண்ணியெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். 1 கப் பாசிப்பயிறு, 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பாசிப்பயிரை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌனாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபடும் போதே நல்லா வாசனையும் வரும். இந்த கலர் நல்லா வந்த உடனேயே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3/4 கப் தேங்காவையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா பொன்னிறமாக மாறி நல்ல வாசனை வரணும். முக்கால் கப் வெல்லம் எடுத்திங்கன்னா அதே ரேஷியோ தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் அது சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையாது. 1/2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சுருக்க பயரையும் வறுத்த தேங்காவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திருன்னு இருக்கு பாருங்கள். இது இருக்கட்டும். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நெய் தடவி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஆற விட்டு பிடிச்சிங்கன்னா வெள்ளைப்பாகோடு சேர்ந்து ரொம்ப கட்டியாயிடும். இந்த மாதிரி உருட்டை வராது. இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மீடியம் சைஸ் உருண்டைகளாக 12லேருந்து 13 உருண்டைகள் வரைக்கும் வரும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு கரெக்டாக இருக்கும். இது 2-3 நாள் கெட்டும் போகாது. இப்போ 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதை முக்கி எடுத்து பொரிக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். உருட்டி வச்சுருக்க உருண்டையை இந்த மாவில் டிப் பண்ணி இப்படியே எடுத்து நம்ம பொரிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி இது. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இந்த முந்திரி கொத்தை பாரம்பரியமாக பண்ணுற பழக்கம் உண்டு. இன்னமும் நிறைய ஊர்களில் நாகர்கோவில் பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ் இது. அவ்வளோதான், பொரிச்சிடலாம். மேல் மாவு சட்டுன்னு வெந்துடும். மேலே கொஞ்சம் கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக இருக்கும். ரெடி. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்க வரும்போது சூடாக பொரிச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இது. இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த மாதிரி கொத்து கொத்தாக பொரிக்கிறது தான். 3 அக்கு மாதிரி கொத்தாக பொரிக்கிறதுனால தான் இது பேர் முந்திரி கொத்தான்னு எனக்கும் தெரியாது. ஃபெஸ்டிவல் டைம்லலாம் எத்தனை பலகாரங்கள் இருந்தாலும் இதையும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுற பழக்கம் உண்டு. இப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஜம்மன் ரெடி ஆயாச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட கம்மி அளவில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கும் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு இதை எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்துங்க, நம்மளோட பாரம்பரிய ரெசிபீஸ்லாம்.
ஈவினிங் ஃபில்டர் காஃபி தான் குடிக்க போகிறோம். அதிகமான பால்ன்றதுனால குக்கர் எடுக்கல, பாத்திரத்தில் காய்ச்சுறேன். டிகாக்ஷன் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். இது இறங்கியிருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். டீ, காஃபி, க்ரீன் டீ எது வேணாலும் நான் குடிப்பேன். சம்டைம்ஸ் எல்லாருமே டீயும் குடிப்போம், காஃபியும் குடிப்போம். உங்கள் வீட்டில் ஈவினிங் என்ன நீங்கள் குடிக்கிற பழக்கம் இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு யூஸ்வலாக என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காஃபி குடிச்சிட்டே இந்த அமேசான்லேருந்து வாங்கின ப்ராடக்டை நம்ம பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் அப்ளையன்ஸ் இது. வெஜிடபிள் சாப்பர், பிராண்ட் வந்து நிஞ்சா. பிபிஏ ஃப்ரீன்னு இதில் போட்டிருக்கு. இந்த பிளேடு தான் வந்து நிஞ்சா பிளேடுன்னு போட்டிருக்கு. காஃபி குடிச்சிட்டே பிரித்து பார்த்துட்ருக்கோம். யூசர் மேனுவல் எல்லாமே. மோட்டார் இங்கே இருக்குது பாருங்கள். உள்ளே வெஜிடபிள்ஸ் போட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் இதை ஒரு தனி ரிவ்யூவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதோட அட்டாச்மெண்ட்ஸ் இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். செகண்ட்ஸில் கட் பண்ணி கொடுத்துருன்னு போட்டிருக்கு. டொமேட்டோ பியூரி அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நைட்டுக்கு வந்து நான் மாவு ரெடி பண்ணி வைக்க போகிறேன், தோசை மாவு. இதுக்கு வந்து ஆஷிர்வாத் மல்டி மில்லட் மிக்ஸ் அப்படின்னு ஒரு புதுசாக இப்போ வந்திருக்கு, அதை தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு. க்ளூட்டன் ஃப்ரீ. இது வந்து பேட்டர் மிக்ஸ்ன்னு போடலை, மல்டி மில்லட் மிக்ஸ்ன்னு தான் போட்டிருக்கு. நம்ம என்ன மாவு வச்சுருக்கோமோ அதில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு. மிச்சம் வந்து தோசை மாவில் 1 கப் மாவு சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துற போகிறேன். மீதி மாவையும் டப்பாவில் கொட்டி வச்சிடுறேன். கொஞ்சம் ராகி இட்லி மாவும் இருக்குது, அதை எடுத்து வச்சிடுறேன். இப்போ அடுத்தது வந்து இட்லி மிளகாய் பொடி தான் அரைக்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்து, எள்ளும் சேர்த்து, கருப்பு உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வறுத்தது, பொட்டுக்கடலைலாம் 1/4 கப் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நிறைய எடுத்திருக்கேன். ஒரு 2 பஞ்ச் அப்படியே வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். மிளகாய் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மிளகாய் பொடி கொடுக்க போகிறோன்றதுனால. எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு. இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ மிளகாய், கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி கையில் நெசுக்குனிங்கன்னா பொடி பொடியாக ஆகணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கருப்பு எள்ளை போட்டுருங்க. ஒரு வாட்டி அரைச்சிட்டு எள்ளு, உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம், அரைச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட் கண்டெய்னரில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை எள்ளு இட்லி மிளகாய் பொடி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இது கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி இட்லி பொடியை கூட யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கேபேஜ் தான் கட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஃபன் பத்திக்க மல்லிகைப்பூ மாதிரி ராகி இட்லியும் மிளகாய் பொடியும் சாப்பிட்டாச்சு. அந்த தோசையும் சூப்பராக இருந்தது மல்டி மில்லட் மிக்ஸில். அவ்வளோதாங்க, டின்னர் வேலை முடிஞ்சாச்சு. நான் கிச்சன் எல்லாமும் க்ளீன் பண்ணிவிட்டேன். நாளைக்கு என்ன வேணுமோ அது எல்லாமும் ரெடி பண்ணிக்கிட்டேன். சாப்பர் இருந்ததுனால நாளைக்கான ப்ரிப்பரேஷன் சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. அதோட ரிவ்யூவை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த ரொட்டீன் vlog ஸ்டைல் அப்லோட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் என்டர்டைனிங்காக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் முந்திரி கொத்துக்கு ஏன் இந்த பேருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ராகி இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் பேட்டர் ப்ரிப்பரேஷன்லேருந்து அப்லோட் வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெசிபிஸோட ஃபோட்டோவை நம்மளோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி vlog ஸ்டைல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.